ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் எபிசோட் 9 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நேத்து இருமாவோட வீட்டுக்கு திருடங்க வந்திருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல, டிவைன் லைட்ல இருக்க ஸ்குவாட்ரன் அவங்க தான். இது ஒண்டி இல்ல, டிவைன் லைட்டை எதிர்க்கிறவங்க இருக்காங்களே அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே மாதிரி மற்ற ஆளுங்களையும் அவங்க விட்டு வைக்கல. என்ன வந்து பேசப்படுதுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் எம்பையர் ஆஃப் சிடோனியா அவங்க தான் அனுப்பியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க நேத்து தாக்க வந்தாங்களே, அவங்க வந்து எதையோ திருடலாம் வரல. அவங்க தாக்க வந்தது என்னதான், முக்கியமா இந்த பியூரிஃபிகேஷன் இது ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டும் சர்ச் ஆஃப் கிரியேஷனும் தான் டேங்க் வழியா இந்த பியூரிஃபிகேஷனை ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ அதுக்கான வேலையே தேவையில்லை. அதனாலதான் இப்போ இதை கிரியேட் பண்ண நம்ம இருமாவை அவங்க டார்கெட் பண்றாங்க. நீ பண்ற வேலையால அவங்களோட ரெவன்யூ அடி வாங்குது, அதனால தான் அவங்க இப்படி பண்றாங்க. அப்படின்னா இப்போ நான் வேற எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வேணாம், ஏன்னா நாங்க வந்து ப்ரொடெக்ஷனை இன்னமும் ஏத்துறோம். நிறையவே ஆளுங்களை போடலாம். இங்க யாரு உள்ள வர யாரு வெளில போற எல்லாத்தையுமே கவனிக்கலாம். இவன் ஒரு அட்வென்ச்சரர், எப்படி இவனால அப்படி பண்ணாம இருக்க முடியும்? நானே அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். இதை நான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற இருமா, நீ அட்வென்ச்சரர் கில்டோட ஒரு டாப் 5 அட்வென்ச்சரர், நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா இப்போதைக்கு என்னோட உயிர் வந்து டேஞ்சர்ல இருக்குல்ல. எல்ஃபோ சொல்றான், நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் இருமா. ஆமா நீ கவலைப்பட வேணாம், நானும் உங்களுக்கு ஆளுங்களை அனுப்பி விடுறேன். அதனால இருமாக்கும் அவங்க வேற வழியில அவன் ஒத்துக்கிறான். இல்ல வரும்போதும் அதே விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான். இவனால மாறி ரைவா இவ 3 பேருமே ஆபத்துல மாட்டிக்கினாங்க. அதை பத்தி யோசிச்சுனே கில்டுக்கும் வரான். இல்ல இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உன்னோட விஷயம் ஒரு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவுது. இப்போ உன்னை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. முக்கியமா உன்னை தாக்குனாங்களே, அதனால உன்னோட மண்டையில ஏதோ ஒரு பெரிய பவுண்டி இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஜாக்கிரதையாரு, இதுக்காக சில பேர் உன்னை கொல்றதுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவனோட பாட்டியோட நேமையாக சொல்றான். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். அங்க சாப்பிட உட்காரும் போதே அந்த விஷயத்த நினைச்சுதான் அவன் ரொம்ப கவலைப்படுறான். நம்மளால சொல்ல முடியாது எப்போ வந்து யாரு எப்போ தாக்குவாங்கன்னு. மன்னிச்சிருங்க, என்னால தானே நேத்து அப்படியாச்சு. நீங்க வந்து அதுக்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, நாங்க வந்து கவனிக்கல, அதனால தான் அப்படியாச்சு. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எப்பயுமே கண்காணிப்பிலேயே இருக்க முடியாது. ஏன்னா நானும் சில விஷயத்த பண்ணணும். அதனால நான் ஒரு பேரியரை கிரியேட் பண்ண போறேன். அதனால யாரு ரெஜிஸ்டர் பண்ணலையோ உங்களால உள்ள வர முடியாது. கிரியேட் பண்றதுக்கு எப்படியே கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா நைட்ஸ் இந்த டேங்க்ஸ் அந்த ஆளுங்க கிட்ட இதே விஷயத்தை தான் அவங்க 2 பேரும் சொன்னாங்க. செல்ஃபி இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க. அதை கேட்டோன்னே இவங்க வந்து சொல்லிடுறாங்க அதுல மென்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு. இப்போனா மியூலன் கம்பெனில திரும்பவும் யாராச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டோட இருந்தா அது வந்து ஒரு பிரச்சனையா நம்மளுக்கு இருக்காது. அவங்கள நம்ம நம்ப முடியும். இதுதான் நீங்க எங்களை நம்பலாம். ஆமா என்னாலையும் யாரையுமே நம்ப முடியாது. என்னோட வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒன்றும் சீப் இல்ல. அதுக்கப்புறம் அங்க வந்து டைம் ஆகுது. அவங்க தூங்குறாங்களா? இந்த சைடு அங்க காலையில அவ ஹெல்ப் பண்றதுக்கு வரா. அப்படியே சோஃபி அவன் கேட்கறா, நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமா? ஃபியூச்சர்ல இந்த பேரியரை பத்தி நான் இன்னமும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு பேப்பரை தரான். அதுபடியே அவ ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்றா. இந்த சைடு மேப்பிலும் அங்க கேமலா கூட ஒரு கோலம் டாயை வச்சு விளாண்டு இருக்கா. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இதுவே கோலம் இருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணியே டேங்க்ஸையும் அட்டாக்கஸையும் உங்களால தடுக்க முடியும். நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு மானம் வந்திருக்காது. அதனால அவனால கிரியேட் பண்ண முடியலையா. நம்ம சோஃபியாவும் அங்க கேக்குறா, ஆமா மாஸ்டர் நீங்க வந்து தூங்கலையா? ஃபியூச்சர் மெஷர்ஸை பத்தி நான் நிறையவே யோசிச்சேனா, அதனால நான் அவ்வளோக்கு தூங்கல. இதுக்கப்புறம் அவனோட மேஜிக் பண்றான். அவ்வளவுதான், இப்போ இந்த மேன்ஷனை சுத்தி ஒரு வால் கிரியேட் பண்ணிட்டாலே போதும், இந்த பேரியர் இது வந்து ஒர்க் ஆகும். திடீர்னு அங்க ஒரு சவுண்ட் கேட்குமா, அதை பார்த்து சோஃபியா கேட்கிறா, ஆமா என்னது? என்னோட மான மேனிபுலேஷன் லெவல் அது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கு. நான் இன்னமும் லெவல்ஸ் அடைஞ்சக்கு அப்புறம் நல்ல கோலமோட கோரை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேரியரும் தயாரா இருக்கு. இந்த சைடு அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. என்ன அட்டாக் பண்ணியும் அவங்க எதுவுமே நடக்கல. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு இருக்கும். அந்த பொண்ணு சொல்றா, இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், நம்ம ஏன் அப்புறமா டீல் பண்ணிக்க கூடாது? ஏன்னா நம்மளோட பிளான் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். மேஜிக்கல் சர்க்கிள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்ஷியன்ட் டோம்ஸை வச்சு அவங்க ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்போனா அதை எப்போதான் ரெடி பண்ண முடியும்? கண்டிப்பா ஒரு 2 to 3 மாசமாச்சும் ஆகும். இந்த சைடு மேஜிக் ஸ்டோனை வச்சு அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறான். அவளுக்கும் சஃபிஷியன்டான மானம் அவன் கிட்ட இல்லையா, அதனால அங்க பண்ண முடியல. ஏன்னா ஒரு கோலமோட கோரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தீவே மானம் வந்து தேவைப்படும். மாஸ்டர் நீங்க வந்து எதுக்கு கோலமோட கோரை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறீங்க? சிம்பிளா சொன்னா நம்மளோட வீடை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நானு ரைவா செல்ஃபி எல்லாருமே இருக்கும்ல. இல்ல அப்படி இல்ல, நேத்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீங்க வந்து ஒரு கோலமை டேம் பண்ணக்கூடாது? நான் வந்து இதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் யோசிச்சது என்னோட ஸ்பெல்ல நான் இன்னமும் மேக்ஸ் அவுட் பண்ணும், நிறையவே ஏத்தணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். நல்ல ஐடியா தான். அவ சோஃபியா கிட்ட கேட்கறான், ஃபாரஸ்ட் பக்கம் அயன் கோலமை பார்த்துருக்காங்களாம். அதே மாதிரி அங்க டஞ்சன்லாம் இருக்குன்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன மாஸ்டர் உங்களுக்கு இதை பத்தி தெரியாதா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் அந்த சைடு போனது இல்ல, அதனால தான். நம்ம வந்து அங்க போலாமா? அதுக்கப்புறம் அவங்க மலை வழியா அங்க போறாங்க. அங்க ஒரு அயன் கோலம் இருக்கு, எஃபெக்டா இருக்கு. இது ஒரு 3
3 அடி இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கு. வந்து நம்ம எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணாலே வேலை முடிஞ்சுது. நான் அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அவ்வளவுதான், அது எந்த போனதுக்கு சமம். சாகாம நம்ம எப்படியாச்சும் இதை பண்ணோம் அவ்வளவுதானே. அந்த கோலம் பார்க்க இவங்க அப்படியே அங்க ஒளிறாங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கோலமால எதையும் டிடெக்ட் பண்ண முடியும், அப்பனும் இல்ல மேஜிக்கல் டிவைஸோ. அதனாலதான் இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்படியா, இது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படி பார்த்தா. இதனால தாக்கமி அப்படியே ஓடி போறாங்க. பின்னாடியே சோஃபியாவும் ஓடி வரா. மத்தவங்களும் ஓடி வர தாக்கமி முன்னாடியே வரா. இருந்தாலும் தாக்கமி அப்படியே நிக்க சொல்றான். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு கனெக்ஷன் அது வந்து ஃபீல் ஆகுது. கோலம் அப்படியே ஊத்து பாக்கமா அங்க மத்தவங்களாம் பயந்து போறாங்க. இந்த கோலம் எதுவுமே பண்ணல. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து யோசிக்கிறான். கோலம் எந்த விதமான தாக்குதலையும் அவனுக்கு பண்ற மாதிரி தெரியல. பார்க்கும்போது கோலம் வந்து நோலனோட பிளெஸிங்னால இவனை வந்து எதுவுமே பண்ணல. இதனால ஆளால அசால்ட்டா அங்க டீம் பண்ண முடியுது. இதை பார்த்து அவன் சொல்ல அங்க அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இதுக்காக அவங்க பேரையும் வைக்க சொல்றாங்க. அந்த கோலம்க்கு இவன் டைட்டன் அப்படின்னு ஒரு பேரையும் வைக்கிறான். இந்த கோலம் ஏதோ ஒன்னு பேச ட்ரை பண்ணு, இருந்தாலும் அதால பேச முடியல. பேசுற அளவுக்கு ஒரு பாடியை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மாஸ்டர் இதை சிட்டிக்குள்ள கொண்டு போனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். போர்ட்டலுக்குள்ள நான் இதை வச்சுக்கிறேன். ஆனா அந்த கோலம் அதுக்குள்ள சின்ன உருவத்துக்கு மாதிரி ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. மாஸ்டர் சீக்கிரமா அதை பேச வைக்கிற மாதிரி பண்ணுங்க, என்னால ஆர்வத்தை தாங்க முடியல. இந்த சைடு அங்க எல்லாருமே அவங்க தோக்கடிக்கிறாங்க. இருக்கிற எல்லாருமே அவ்வளவு வீக்கா இருக்காங்களா. அதனால அங்க வந்த அந்த வாரியர் பசங்க அவங்களுக்கு பார்த்தா பொண்ணுங்களா இருக்காங்க. இதனால அந்த அக்கீரா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவம் ஆகுறா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா, என்ன உனக்கு வந்து ஜெலசா இருக்கு அப்படிதானே, வேணும்னா வா உன்னையும் நாங்க சேர்த்துக்கிறோம் இந்த ஜெலசா பண்ற விஷயத்துல. இந்த சைடு அந்த டைட்டனுக்கு அவன் வந்து நிறைய விஷயத்த யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, இப்போ வந்து நீங்க எல்லாருமே என் கூட இருந்தா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதாவது நான் ஆபத்துல மாட்டிக்கினா நீங்களும் ஆபத்துல மாட்டிப்பீங்க. அதனால நம்ம கான்ட்ராக்ட சால்வ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கேட்கும் போது அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன மாஸ்டர் நீங்க சொல்றீங்க, கான்ட்ராக்ட டிசால்வ் பண்ணுமா? என் கூட இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். கான்ட்ராக்ட உடைச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயாச்சும் போய் நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. ரெய்வா கவலைப்படாத, உனக்கு பணத்தையும் நான் அனுப்புறேன். அதனால உன்னோட ஃபேமிலிக்கும் மத்தவங்களுக்கும் சென்ட் பண்ண முடியும். இல்ல மாஸ்டர் பணம் வந்து பிரச்சனை இல்ல. ஆமா நானும் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சேன். அவன் எடுக்க வருவானா, மேரி அங்க கத்திய வச்சு மிரட்டுறா. வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீங்க அப்படி பண்ணா என்ன தாண்டி நீங்க அப்படி பண்ற மாதிரி இருக்கும். அக்கமி நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. விஷயம் நீங்க வந்து எல்லா விஷயமும் உங்களுக்காக பண்ணாம எங்களுக்காக பண்ணீங்க. தாக்கமி நீங்க வந்து உண்மையிலே ஒரு இடியட் தான் போங்க. நான் வந்து நீங்க அப்படி பண்ண ஆசைப்படல. இல்ல கவலைப்பட வேணா, நான் ஒரு டைட்டனை டேம் பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு பெட்டா மேப்பிலும் கேமிலாவும் இருக்காங்க. நான் வந்து உங்க எல்லாரையுமே டேஞ்சர்ல போடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் நீங்க வந்து இப்படி பண்றீங்க, இதெல்லாம் சரியே இல்ல. எல்லாருமே ஒன்னா இருக்கலாம். நீங்க தான் சொன்னீங்க நம்ம எல்லாருமே நோலன் ஆஃப் விங்ஸ்னு. நீங்களே இப்படி பண்ணா என்ன அர்த்தம், என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டா அந்த விங்ஸே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட படை வந்து எப்படி பறக்கும். நீ வந்து தாக்கமிய விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா அவ தாக்கமிய பார்த்து சொல்றா, தாக்கமி நீங்க வந்து இது வரைக்கும் சொன்ன விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா எனக்கு இருக்கு. தாக்கமிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவன் அழுவுறான். பழைய விஷயம்லாம் அவனுக்கு சடனா ஞாபகம் போகுது. எல்லாருமே ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட ஒர்க் பண்ணுவேன், எல்லாருமே ஒன்னா இருக்கலான்னு. அது எதையுமே கேட்காம இப்படி இவன் சொல்றான்ல, இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் இன்னமும் இம்மெச்சூரா தான் இருக்கேன். நான் வந்து இம்மெச்சூரா இருக்கும் போதே உங்ககிட்ட கேட்கிறேன், வந்து என் கூட சேர்ந்து இருக்க ஆசைப்படுறீங்களா? அப்படி இருக்கணும்னா நீங்க இருக்கலாம். இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பாடி கார்டா இருந்தேன். சோ என்னால அப்படி இருக்க முடியும். நானும் ஃபியூச்சர் வரைக்கும் உங்க கூடவே இருக்க போறேன். அதே மாதிரி தான் நானும் உங்க கூடயே இருந்து ஏர்ன் பண்ண போறேன், நிறைய விஷயத்த கத்துக்க போறேன். உங்களை நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தான் விங்ஸ் ஆஃப் நோலன். நெக்ஸ்ட் சீன்ல இந்த டைட்டனா அவன் பளபளப்பா வேற லெவல்ல உருவாக்கிறான். அதனால இப்ப பேசலாம் முடியுது. ஒரு ஷெட்டும் இருக்குமா, அதை பார்த்து சோஃபியா கேக்குறா. ஸ்டார்டிங்ல இருந்தே யோசிச்சேன் அது என்னதுன்னு. இதுவா, அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டைட்டன் இருக்கு. இது இதோட பெரிய டைட்டன். உன்னால முடிய டைட்டன், நீ உருமாறணும். அதே மாதிரி அது உருமாற அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்காக தான் ஆளு வெயிட் பண்ணா. எல்லாத்தையுமே நோலனும் அங்க பாத்துன்னு இருக்காங்க. அங்க இன்னொருத்தவங்க வராங்க. அங்க வார பத்தியும் சமனிங் நந்த அந்த பசங்க அவங்கள பத்தியும் தான் அங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வார் வந்து தொடங்க போகுது. ஆனா நம்ம நோலன் அவங்க வந்து அதை டைரக்டா இன்டாக்ட் பண்ண போகுது இல்லையா. எனக்கு நல்லாவே புரியுது. அதனால தான் அந்த பையனுக்கு இந்த அளவுக்கு பாடியும் ஒரு பயங்கரமான பிளெஸிங்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க, சரிதானே? எல்லாமே இப்போ தாக்கமி கிட்டதான் இருக்கு. அவன் என்ன பண்ண போறான்? சைடு அந்த சர்க்கிளும் அங்க ரெடியாக இங்க வாரம் ஆரம்பிக்க போகுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். Thank you for watching. Sayonara.